வேட்டையன் படத்துடைய பிரம்மாண்ட வெற்றியை தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட நடிப்பில் இப்போ உருவாக்கி கொண்டிருக்கும் திரைப்படம் கூலி. இந்த கூலி திரைப்படத்தை லோகேஷ் இயக்குறாரு. சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. அனிருத்தா மியூசிக் பண்ணுறாரு. மேலும் இந்த கூலி படத்தில் சூப்பர் ஸ்டாரோட சேர்ந்து ஷபின் சாகர், உபேந்திரா, நாகார்ஜுனா, ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், அமீர் கான் மற்றும் சமீபத்தில் தான் பூஜா ஹெக்டே இந்த படத்தில் இணைஞ்சிருக்காங்க. மேலும் இந்த படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகும் என சொல்லப்பட்டு வருது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தங்க கடத்தல்காரராக நடிச்சிருக்காராம். இந்த படத்துடைய ஒட்டுமொத்த ஷூட்டிங்கும் ஓவர் என சொல்லப்படுது. ரஜினிகாந்த் அடுத்தது ஜெயிலர் 2 படத்தில் நடிக்க போகிறாரு. ஜெயிலர் 2 படத்தை நடித்து முடித்த உடனே ரஜினிகாந்த் யாரோட இயக்கத்தில் நடிப்பார்? இதுதான் இப்போ கோலிவுட்டோட ஆர்டாக்காக போயிட்டுருக்கு. அதாவது நம்ம ரஜினிகாந்திடம் அட்லி ஒரு கதை சொல்லியிருக்காராம். ஏற்கனவே சல்மான் கானையும் ரஜினியை வச்சு அட்லி இயக்க போகிற ப்ராஜெக்ட் என்னாச்சுன்னு தெரியல. இப்போ அதை தான் மீண்டும் கையில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் திடீர்னு அட்லி என்ன சொல்லியிருந்தார்னா, அல்லு அர்ஜுனை வச்சு ஒரு படம் பிரம்மாண்டமாக இயக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த படத்துக்கு பட்ஜெட் ரொம்ப அதிகம்ன்றதுனால நம்ம அட்லியை நம்பி யாரும் பணம் போட ரெடியாக இல்லை. சமீப காலமாக அட்லி ஹை பட்ஜெட் ஃபிலிம்ஸாக தான் எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் பேன் இந்தியன் மூவியாக எடுக்க மாட்டுறாரு. சூப்பர் ஸ்டாரையும் சல்மான் கானையும் வச்சு பேன் இந்தியன் படம் எடுக்க போகிறதா அட்லி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருக்காராம். ஆனால் இது எந்த அளவுக்கு அஃபிஷியலான நியூஸ்ன்னு தெரியலை. ஆனால் கூடிய விரைவிலே இது அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. மேலும் அட்லி கடைசியாக தெரி படத்தை பேபி ஜான் அப்படின்ற நேமில் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலமாக ப்ரொடக்ஷன் பண்ணியிருந்தார் நம்ம அட்லி. ஆனால் அந்த படம் சரியாக போகலை. கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. இந்த நஷ்டத்தை சரி கட்ட தான் நம்ம ரஜினிகாந்திடம் கால் ஷீட் வாங்கி வச்சுருக்காராம். மேலும் சல்மான் கானுக்குமே பார்த்திங்கன்னா எந்த படமுமே சரியாக அமையலை. கடைசியாக இப்போ சிக்கந்தர் படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய ரிலீஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம ரஜினிகாந்துக்கு கடைசியாக நடித்த வேட்டையன் படம் என்னதான் வசூலில் நல்ல லாபமாக இருந்தாலும் விமர்சன ரீதியாக சொதப்பிடிச்சுன்னு சொல்லலாம். மக்கள் மனசில் இடம் பிடிக்காமல் போயிடுச்சு. அதனால் கூலி படத்தை எப்படியாச்சும் பயங்கரமான ஒரு வெற்றி படமாக மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த் இறங்கியிருக்காரு. அதோடு இப்போ புது முயற்சியாக அட்லியோட இயக்கத்தில் பிரம்மாண்ட படத்தில் நடிக்க போகிறாரு நம்ம ரஜினி. இதனால் சல்மான் கான், ரஜினி மற்றும் அட்லி 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக தமிழ் சினிமா மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த இந்தியன் சினிமாவே கதி கலங்குற விதமாக சம்பவம் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். என்னதான் சங்கரோட அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சங்கரையே மிஞ்சிட்டாரு நம்ம அட்லின்னு தான் சொல்லணும். கடைசியாக அவர் எடுத்திருந்த ஜவான் படம் கிட்டத்தட்ட 1400 கோடிக்கு மேலே வசூலை ஈட்டியிருந்தது. அதுபோல தான் இப்போ நம்ம எடுக்க போகிற சூப்பர் ஸ்டார் படமும் கண்டிப்பாக 2000 கோடிக்கு மேலே வசூலிட்டும் நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.